இது மட்டுமல்ல, இந்த பெட்டிஷனை லீகலாகவே நீங்க அக்செப்ட் செய்யக்கூடாது. காரணம், இந்த பெட்டிஷனை போட்டது ஒரு அரசியல் கட்சி. அப்ப அரசியல் கட்சி போடுவதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சிபிஎஸ்இ இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறது. அதாவது மாணவர்களுடைய கேள்வியை எடுத்து வைத்தால் நீங்க ஒரு அரசியல் கட்சி, அப்ப நீங்களும் அரசியல் கட்சி தானே, அரசியல் கட்சியை சார்ந்த எஜுகேஷன் மினிஸ்டர் தானே, எதற்காக நீங்க ரெசிக்னேஷனை கொடுக்கவில்லை? காக்ரோச் ஜனதா பார்ட்டி நேற்று யூட்டர்ன் அடித்து விட்டது. 6ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் நீங்க ரெசிக்னேஷனை கொடுக்கவில்லை என்றால் நாடு முழுவதும் இந்த போராட்டம் வெடிக்கும் என்று கூறினார் அபிஜித் தீப். அடுத்த நாள் இல்ல அடுத்த 7 நாட்களுக்குள் இவர் ரெசிக்னேஷனை கொடுக்கவில்லை என்றால் நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடிக்கும். டெல்லியில மறுபடியும் ஜந்தர் மந்தரில் நம்ம கூட போகிறோம். அடுத்த நாள் லைவ்ல அப்படியே யூட்டர்ன் அடித்து அடுத்த வாரமும் அவர் ரெசிக்னேஷன் கொடுக்கவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள், நாம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் போவோம். தமிழ்நாட்டுக்கு போவோம், மகாராஷ்டிராவிற்கு போவோம், கேரளாவிற்கு போவோம், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போவோம், மத்திய பிரதேசத்துக்கு போகலாம், ராஜஸ்தானுக்கு போகலாம், பஞ்சாபிற்கு போகலாம். இது போன்ற ஒவ்வொரு மாநிலத்திற்கும் போய் அந்த மாநிலத்திலெல்லாம் போராட்டங்களை வெடித்து அப்பவும் அவர் இந்த ரெசிக்னேஷனை கொடுக்கவில்லை என்றால் அப்ப பார்த்துக்கலாம், அப்ப வேணா டெல்லிக்கு வரலாம்.